ஹலோ கைஸ், வெல்கம் டு மோட்டிவர் தமிழன் சேனல். செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ்க்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிறுவன் ஒருவன் மிகவும் கோபத்துடன் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தந்தை அவனிடம் ஒரு பையில் ஆணிகளை கொடுத்தார். நீ ஒவ்வொரு முறை கோபப்படும் போதும் மரப்பலகையில் ஒரு ஆணியை அடிக்க வேண்டும் என்று அவனிடம் கூறினார். முதல் நாள் சிறுவன் பலகையில் 30 ஆணிகளை அடித்தான். அடுத்த சில வாரங்களில் அவன் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டதால் தினமும் அடிக்கும் ஆணிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்தது. இந்த சிறுவன் மரப்பலகையில் ஆணி அடிப்பதை விட தன் கோபத்தை அடக்குவது சுலபம் என கண்டுபிடித்தான். கடைசியில் சிறுவன் கோபப்படாத நாள் வந்தது. தான் கோபப்படாததை பற்றி தன் தந்தையிடம் கூறினான். அவனுடைய அப்பா கூறினார், நீ அடித்த ஆணியை ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணியை பிடுங்க வேண்டும் என்று கூறினார். நாட்கள் நகர்ந்தது. சிறுவன் இறுதியாக தனது தந்தையிடம் அனைத்து ஆணிகளை பிடுங்கிவிட்டேன் என்று கூறினான். தந்தை தனது மகனின் கையை பிடித்து மரப்பலகையின் பக்கம் அழைத்துச் சென்றார். தந்தை சொன்னார், நீ நன்றாக செய்தாய் மகனே, ஆனால் பலகையில் உள்ள துளைகளை பார் என்றார். மரப்பலகை மீண்டும் பழைய மாதிரி ஆகாது என்று கூறினார். நீ கோபத்தில் வார்த்தைகளை விடும்போது அது அடுத்தவருடைய நெஞ்சில் ஒரு நீண்ட வடுவாக மாறிவிடும். இந்த கதை நமக்கு சொல்றது என்னன்னா, நீங்க ஒருவருடைய கையில் காயத்தை ஏற்படுத்திவிட்டு நீங்கள் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் அப்படியே தான் இருக்கும். அது சரியாவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும். அதே போலத்தான் வார்த்தைகளால் ஏற்படுத்துகின்ற காயம் உடல் ரீதியான காயத்தை போல மிகவும் மோசமானது. இதைத்தான் திருவள்ளுவர் ஒரு குரலில் சொல்லியிருப்பார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அதனால் கோபத்தை விட்டுவிடுங்கள், வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள்.